ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நேச்சுரல் வித் நேஷன். இன்றைக்கு நாங்கள் எங்கே போய்க்கொண்டு இருக்கிறோம் என்று பார்க்குறதுக்கு முதல்ல எங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்து இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீடியோஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தாங்க. இதில் போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மஞ்சள் மஞ்சள் பூவாக இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த குக்கிங் ஆயில் இருக்குது தானே, சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய், அதை வந்து இந்த பூவில் இருந்து தான் செய்கிறது. அந்த அப்போ இது இப்போ வந்து நல்ல வெயில் காலம் வழியாக இது வந்து எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. குளிர்காலத்தில் இது காண கிடைக்காது. அதனால் இது வந்து இப்போ எல்லா இடமுமே பயிரிட்டுருக்குறாங்க. நாங்கள் இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வில்லிங்கன் ஒரு இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒப்பிட்டு சொல்லலாம் இந்த இடத்த. என்ன ரீசன்னா வந்து அந்த ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து அணைகள் கட்டினது அப்படின்னு நாங்கள் எல்லாரும் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் இது இந்த இஞ்சால மட்டத்தை நீர்த்தின மட்டத்துக்கும் அங்கால இருக்கிற நீர் மட்டத்தையும் பார்க்கும்போது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இந்த நீர்மட்டம் உயரமாக இருக்குது, இஞ்சால பக்கத்துல நீர்மட்டம் வந்து தாழ்வாக இருக்குது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மழை காலத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு சீசன்லேயோ அங்கால வந்து நீரின் மட்டம் அதிகரிக்கும் போது இந்தியாவில் இருக்கிற அந்த சின்ன சின்ன தூண் வான்கதவு ஊடாக வந்து அந்த நீர் வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்து இந்தியாவில் வரத்துக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதுதான் அதன் அடிப்படை அம்சம், வேற ஒன்றும் இல்லை. இந்தியாவில் நீர்மட்டம் குறைவாக இருக்குது, அங்கே நீர்மட்டம் அதிகமாக இருக்குது. இது வந்து 2ஆம் உலகப் போரில் வந்து இந்த இடம் வந்து குண்டு வச்சு தகர்த்து போட்டு இதை வந்து இப்போ திருப்பி ரெனோவேட் பண்ணி இதை வந்து மக்களிடம் பார்வைக்கு, அதாவது டூரிஸ்ட் பிளேஸாக வந்து இதை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது, எங்கே பார்த்தாலும் இயற்கையாகவே இருக்குது, இயற்கை சம்பந்தமான இடங்களாகவே இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. நாங்கள் போன நேரம் எங்களுக்கு வந்தது நல்லபடியாக அமைஞ்சிட்டு போய் எல்லா இடமும் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது. இது வந்து பெரிய வீடியோ இல்லை, இது சின்ன ஒரு மினி விளாக் தான் பாருங்க. அது மாதிரி அதுக்கு பக்கத்தில் ஒரு ரெயின்ட முன் இன்ஜின், இதில் இருக்கிற ரெயின்ட முன் இன்ஜின் மட்டும்தான். இது வந்து நிலக்கரியில் பயன்படுத்தின இன்ஜின், நிலக்கரியால் இயக்கப்பட்ட ஒரு இன்ஜின் தான் அது. ஓகே கைஸ், இன்றைக்கு சின்ன வீடியோன்னு தான் சொன்னான். இன்றைக்கு அங்கே போயிட்டு நாங்கள் அப்படியே வீட்டை போயிட்டோம். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.